ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 738 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். சில நேரத்தில் அமானுஷங்கள் ஒருத்தங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். அந்த பர்சன் அவங்க பின்னாடியே அமானுஷங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. சில நேரங்களில் ஒரு பொருள் மேலே அமானுஷங்கள் ரொம்ப பாசம் வைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு பொருளை வேறு யாராவது வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த ஒரு அமானுஷத்தினால பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி ஒரு அமானுஷம் விரும்புகிற பொருளை நீங்கள் வாங்கி அதனால் உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை சச்சின் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மைசூர்லேருந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டர்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த கதையோட டெப்த்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சச்சினுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இந்த கதைக்கும் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் பயங்கர ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. சரி, சச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன்தான். ஸோ சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ இந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பசங்க எல்லாமே இருக்காங்க இல்லையா, என்ன முதல் கொண்டு மனதில் நிறைய ஆசைகள் இருந்தாலுமே அந்த ஆசைகள் எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எவ்வளோதான்ப்பா, தன்னுடைய அப்பானால் எவ்வளோதான் வந்து சம்பாரித்து கொடுக்க முடியும், தன்னுடைய அம்மானால் எவ்வளோதான் பண்ண முடியும், நம்மளுக்கு கிடைச்சதே வந்து ரொம்ப சந்தோஷம், இதுவே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசைகளை நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி 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 கடைசியாக நம்மளுக்கு சம்பாதிக்கக்கூடிய வயசு வந்து நல்லா சம்பாதிச்சாங்க கூட நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றாமல் நம்மளுடைய ஒய்ஃபோடைய ஆசை, நம்ம பசங்களுடைய ஆசை, அதை தான் நம்ம வந்து முன்னோக்கி வச்சு போய்கிட்டு இருப்போமே தவிர நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கவே மாட்டோம். இது வந்து என் மாதிரி இருக்கிற நிறையா மிடில் கிளாஸ் பசங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சச்சினுக்குமே அதே மாதிரி தாங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைகள், ரொம்ப பெருசாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறையா காசு இருக்கணும். அதோட அவருடைய மிகப்பெரிய கனவு, சின்ன வயசில் அவங்க அப்பா அவருக்கு இந்த கார் பொம்மைகள்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து கொடுப்பாராம். ஸோ அவருக்கு இந்த கார் மேலே கிரேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ரொம்ப பைத்தியகாரத்தனமாக காரை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தார். அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு வாட்டி கேட்டிருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசு இருக்கும்போது, அப்பா நம்ம ஒரு கார் வாங்கலாம்ப்பா, கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, இல்லைப்பா கார் தானே வாங்கிடலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு வண்டி தான் இருக்குது, கார் தானே கூடி சீக்கிரம் வாங்கிடலாம்ப்பா, முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஆனால் அவங்க அப்பாவுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸை வச்சு அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம கேட்ட ஒரு விஷயத்த அப்பானால் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்பாவுடைய மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த வயசுலேயே அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் மிடில் கிளாஸ் பசங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவர் வளர வளர நல்லா படித்து வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இவருடைய சம்பளம் வந்து ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5,000 துண்டாக எடுத்து வச்சுருவாராம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கார் வாங்குறதுக்காக. 15,000 தான் வீட்டில் சம்பளம்னு சொல்லி 15,000 கொடுத்துருவாராம். ஸோ இப்படி தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நல்லா சேர்த்து வச்சு கொஞ்சம் அதிகப்படியான சம்பளம் வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்த்துடுறாருங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு கார் வாங்குறாரு. ஆப்வியஸாக 3.5 லட்ச ரூபா வச்சு ஒரு புது கார் வாங்க முடியுமா அப்படின்றது தெரியல. நான் புது கார் வாங்காமல் இவர் வந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை வந்து வாங்குறாரு. அந்த காரை வந்து ஒரு கோயில் வாசலில் நிறுத்தி வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா தங்கை தம்பி எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு. என்னன்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கோயில் கூட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது வாங்க நம்ம கார் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
அதுக்கு அவங்க அப்பா வந்து, டேய் என்னடா கார்லாம் பிடிச்சிட்டு போகணும், வாடா நம்ம பஸ் ஏறி போகலான்டா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. இல்லைப்பா என்னப்பா நீ பழைய மோட்டர் சைக்கிளு பஸ்ஸு இப்படியே ட்ராவல் பண்ணாத, இதுக்கப்புறம் நம்ம காரில் தான் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவர் கார் வாங்கியிருக்கிற விஷயமே அவங்க ஃபேமிலிக்கு வந்து தெரியுங்க. செம்ம ஹாப்பியான மூமெண்ட், எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. சச்சினுமே செம்ம ஹாப்பி. ஏன்னா இந்த ஒரு சந்தோஷத்தை தன்னுடைய பெற்றோர்கள் முகத்தில் பார்க்கணும் அப்படின்றது தான் அவருடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது. அந்த கனவு எல்லாமே நினைவாயிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த காரை எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து அப்படியே ஒரு 6 மாதம் அந்த கார்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த லோக்கலில் தான் அந்த காரை ஓட்டிகிட்டு இருப்பாராம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இவர் தனியாக இருக்கும் போதெல்லாம், அதாவது தனியாக காரில் போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் சச்சினுக்கு என்ன தோணுன்னா, நான் தனியாக போகலை, என் கூட ஒரு பர்சன் வராங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க, ஸோ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டே இந்த கார் தான் அப்படின்ற லெவலில் வந்து இமேஜின் பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. ஆனால் உண்மையிலேயே இவர் கூட ஒரு பர்சன், ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து இவருக்கு தெரியல. அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காருங்க. ஆனால் சச்சின் ஒரு விஷயம் என்ன பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக புதுசாக ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, இல்லை செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டியை வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பூஜை அப்படின்றது ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த பூஜையை வந்து இவர் போடவே இல்லை. ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிருக்காரு, அது சர்ப்ரைஸாக காரை எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காரு. ஆனால் அந்த காருக்கு பூஜை போட்டிருக்காரான்னு கேட்டிங்கன்னா பூஜை போடலை. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி வந்து ஒரு நாள் சச்சின் கிட்ட கேட்குறப்பல, ஆனால் நம்ம மைசூர்லேயே இருக்கோம், இப்போ தான் கார்லாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் லாங் டிரைவ் மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கேட்குறாப்புல. சரிடா நல்ல ஐடியாவாக இருக்குது, எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா, இங்கே மைசூர்லேருந்து அப்படியே பாம்பே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் அடித்தோம்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலை தொடர்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதன் வழியாக போனோம் அப்படின்னா அந்த ஹைவேவே வேறு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதோட நேச்சரிஸ்டிக் வியூலாம் பார்த்துட்டு நம்ம போகிறதுக்கு வேறு லெவலாக இருக்கும்னா நம்ம போகலாமா அப்படின்னு. சரிடா போகலாம், நம்ம 2 பேர் தான் இருக்கோம், தங்கச்சியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கடா, என்ன பண்ணுறது. இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கானா, அவன் வந்து பெட்ரோலுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம 3 பேரும் போகலாம் அப்படின்னு. சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு 7:30 மணிக்கு அவங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு கடை, ஒரு தாபான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாபாவில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவர் தம்பியோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி ஆகிடுச்சுங்க. 11 மணிக்கு வராப்புல. டேய் ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னா, வழக்கம் போல் அந்த கதை இந்த கதை அப்படின்னு சொல்லி புலி கதை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சரி பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, வா ஏறு நம்ம போகலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ட்ராவலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ட்ராவலை ஆரம்பிக்கும் போது அந்த அவங்க தம்பியுடைய ஃப்ரெண்டு இல்லையா, மிகப்பெரிய பக்தன், நிறைய சாமி கும்பிடுவாராம். அதுலேயும் குறிப்பாக இந்த காளி மாதாவை வந்து ரொம்ப கும்பிடுவாராம். ஸ்டார்டிங்லேயே காளி மாதாவை வந்து கும்பிடுறாப்புல கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவரும் சச்சினும் காரை ஸ்டார்ட் பண்ணுற என்னடா நீ சாமி கும்பிட்ட, கார் நல்லா ஸ்டார்ட் ஆகி நல்லா ஃப்ரீயாக போகும்னு பார்த்தா கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இறங்கி நின்று திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து கார் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நல்லா போய்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வருங்க. அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலை தொடர்ச்சியோடைய அந்த ஒரு கார்னரில். அப்படியே இவங்க வந்து போய்கிட்டே இருக்கும்போது வழக்கம் போல் இல்லாமல் அந்த ஒரு ரோடு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. அதுலேயும் சச்சினுடைய தம்பியும் அவருடைய ஃப்ரெண்டும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. இவர் பாட்டுக்கு காரை ஓட்டிகிட்டே போகிறாரு. அந்த டைமில் அந்த காருக்குள்ளே ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்து கேட்குது, பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. அந்த பாட்டு பாடுற சவுண்டு காரில் இவர் ப்ளே பண்ணல, ஆனால் பாட்டு பாடுற சவுண்டு ரொம்ப கிளியராக கேட்குது. சச்சின் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த ஹைவேல போய்கிட்டு இருக்கும்போது ஹைவேக்கு சைடில் சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் அடிக்கடி வந்து போகுது இல்லையா, அங்கே யாராவது இது மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. டைம் பார்க்குறாரு, நைட்டு 12 மணி. 12 மணிக்கு என்ன தான் வில்லேஜாக இருந்தாலும் அந்த வில்லேஜில் பாட்டு பாடுவாங்களா, கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஆனால் யோசிச்சு பார்க்கல. இவர் பாட்டுக்கு இவருடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார். பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காருடைய ஏசியில் அப்படியே கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருது. அப்படியே கொஞ்சம் உள்ள வார்மாக இருக்குது, சூடாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. ப்ளஸ் அந்த காருடைய ஸ்டேரிங்கில் கையை வச்சுருக்கார் இல்லையா, இவருடைய கை மேலே யாரோ வந்து கையை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதுலேயும் குறிப்பாக அந்த வைக்கிற கை வந்து ஒரு பெண்ணுடைய கை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் ஃபீல் பண்ணுறாரு. இவர் உடனடியாக ஸ்லோவாக காரை வந்து சைடில் நிறுத்துறாரு. கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு யோசிக்கிறாரு, ஒருவேளை இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குதா, இல்லை நான் தான் வந்து இமேஜின் பண்ணிக்கிறேனா அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறார். அதுக்கப்புறம் சேச்சே நம்ம தான் இமேஜின் பண்ணிப்போம், ஏன்னா இந்த காரில் நான் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, என்னுடைய தம்பியும் இருக்கான், என்னுடைய தம்பி ஃப்ரெண்டும் இருக்கான், ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து யோசிக்கிறாரு, சரி நம்ம இந்த காரை கடந்த 6 மாதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம்,
6 மாதமும் நம்மளுக்கு என்ன ஃபீலிங் இருந்திருக்கு அப்படின்னா, காரில் தனியாக போகும்போது ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனால் கூட நான் இந்த காரில் தனியாக இல்லை, என் கூட யாரோ ஒரு பெண் இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒருவேளை அது ஃபீல் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஏதோ ஒரு அமானுஷம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுதோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு தாட் இவருடைய மனசில் வரும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய கார் முன்னாடி யாரோ சர்றன்னு ஓடி வரதை இவர் பார்க்குறாருங்க. அப்படியே ஷெல் ஷாக்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இருந்து இப்படி பார்க்குறாரு. பார்த்தா ஃப்ரண்ட்டில் யாருமே கிடையாது. ஆனால் ஒரு பெரிஃபெரல் விஷனில் யாரோ இப்படி ஓடி வந்தது வந்து இவருக்கு கிளியராக தெரிஞ்சுது. சரி, நான் தான் இங்கே ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிறேன் போல இருக்கு. சரி, ஏசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு, நம்ம விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி விண்டோஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவர் திரும்பியும் இவருடைய டிரைவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் போய்கிட்டே இருக்காருங்க. திரும்பியும் அந்த ஹம்மிங் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. இவருடைய கை விரல்களை யாரோ பிடிச்சி அப்படி நெட்டு உடச்சி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நெட்டு உடைக்கிறாங்க. இவருக்கு லிட்ரலாக தெரியுது ஸ்டேரிங் மேலே தான் இவருடைய கை வந்து இருக்குது. ஆனால் இவருடைய விரல்களை மட்டும் பிடிச்சி இப்படி யாரோ நெட்டு உடைக்கிறது வந்து கிளியராக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய தொடை மேலே யாரோ இப்படி கையை வைக்கிற மாதிரியும், திடீர்னு அவங்க பயந்தாங்கன்னா, திடீர்னு ஓவர் ஸ்பீடாக போகும்போது பயந்தாங்கன்னா லேடிஸ்லாம் வந்து பட்டுன்னு காலை பிடிச்சி அமுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமுக்கிற ஒரு ஃபீல் வந்து இவருக்கு உண்டாகுதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து மனசெல்லாம் ஒரே பதட்டமாக ஆரம்பிக்குது. காரை திரும்பியும் சைடில் நிறுத்துறாரு. இந்த டைமு இவருடைய தம்பியும் எழுந்துக்கிறாப்புல, தம்பியோடைய ஃப்ரெண்டும் எழுந்துக்கிறாப்புல. ஆனால் என்னென்ன ஆச்சு அப்படின்னு, சின்ன பசங்க முன்னாடி இவர் வந்து பயந்துட்டேன் அப்படின்னு காட்டிக்க முடியாது இல்லையா. இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, லைட்டாக கண்ணு கொஞ்சம் சொக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் சரி நான் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நல்லா தூங்கிடுங்க, இல்லை அரை மணி நேரம் கூட தூங்கிடுங்க, பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம். ஒரு 1/2 hour நல்லா தூங்குறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரண்ட் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது. பஞ்சர் ஆன உடனே இவருங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் அந்த ஹைவேல வரல அன்னைக்குன்னு. இப்போது பஞ்சருக்கு அங்கே நின்று தான் ஆகணும், ஸ்டெஃப்னியை எடுத்து மாற்றி தான் ஆகணும், வேறு ஒரு டயரை போட்டு தான் ஆகணும். இப்போது இந்த வேலை வந்து சச்சினுக்கும் தெரியும், சச்சினுடைய தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவருக்குமே தெரியும். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலை வந்து கலட்டும் போது ஈஸியாக வந்துடுச்சு. அந்த ஸ்டெஃப்னி வீல் ஒன்று இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக அந்த வீல், அந்த வீலை எடுத்து இவங்க மாட்டுறாங்க. மாட்டும் போது அந்த வீலை ப்ராப்பராக மாட்டவே முடியல. அதாவது அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு இவரும் ட்ரை பண்ணுறாரு, அவர் தம்பியோடைய ஃப்ரெண்டுமே நல்லா டைட் பண்ணுறாப்புல. ஆனால் ஒரு ஸ்க்ரூ மட்டும் டைட் ஆகவே மாட்டேங்குது. என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை, இது கரெக்டாக டைட் பண்ணாதானடா நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு போக முடியும், இங்கே ட்ராவலை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ வேறு இந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கோம், இது வந்து சரியான பகுதி கிடையாது, திடீர்னு திருட்டு பயம் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு வன விலங்குகள் வரலாம், எப்படி வேணால் ஆபத்துகள் வரலாம். சரி, இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படியாவது கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து சாமியை கும்பிடுறாங்க. அதுதான் ஒருத்தர் பக்தர் இல்லையா, அவர் காளி மாதாவுடைய பக்தர். அப்படியே காளி மாதா காப்பாத்தாத்தா அப்படின்றாரு. அந்த டைமில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கார் மேலே யாரோ டம்முன்னு எகிரி குதிச்சா எப்படி சவுண்டு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. சவுண்டை மட்டும் கேட்கல, அந்த கார் நின்றுக்கிட்டு இருக்குன்னா குதிச்சாங்கன்னா அப்படி ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஆடுதுங்க கார். பதறி போய் அப்படியே மேலே ஏறி பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே யாரோ குதிச்சா மாதிரி அந்த காருடைய ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா டென்ட் இருக்குது, ஒரு மாதிரி ஒடுங்கி இருக்குது. என்னடா இது யாரோ குதிச்சா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள எட்டி பார்த்தா உண்மையிலேயே ஒரு கால் தடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் மேலே பதிஞ்சிருக்கு. அந்த கால் தடம் ஒரே ஒரு காலுடைய தடம் தான், அதுலேயும் நார்மலான கால் தடம் கிடையாது, ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கால் தடம். இதை பார்த்த உடனே அவருடைய தம்பியோட ஃப்ரெண்டுக்கும் பயம் வந்துடுது, இவருக்கும் பயம் வந்துடுது. சரிவா நம்ம காருக்குள்ளே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காருக்குள்ளே உட்காந்துடுறாங்க. கொஞ்சம் பெருமூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் ஸ்டார்ட் பண்ண, நான் போயிடலாம், நான் பயமாக இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அடிப்பட்டி சர்றன்னு போய்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் நல்ல ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காரு. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணி இவர் கார் கூடவே யாரோ ஓடி வர மாதிரி இவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஓடி வரும்போதும் கூட நார்மலாக ஓடி வரல, நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவர் பதட்டத்தோட உச்சத்தில் இந்த சைடில் கண்ணில் இவருக்கு தெரியுது யாரோ ஓடி வராங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா உண்மையிலேயே இவருடைய காருடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு 30 to 40 இயர்ஸ் இருக்கும் ஒரு லேடி ஓடி வந்துட்டுருக்காங்க. கூடவே ஓடி வந்துட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்காங்க.
ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய கையில் ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கை குழந்தை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இந்த காருடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த லேடியும் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம பயம். இவர் தம்பியுடைய ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவர் அப்படியே பயத்தில் கண்ணுக்கு முன்னெல்லாம் பிதுங்கி போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. ஐயோ என்னண்ணா ஐயோ அம்மா அம்மா ஆத்தா என்னை காப்பாற்றுமா, ஆத்தா என்னை காப்பாற்றுமா. ஒரு தடவையும் சாமியை கும்பிடும்போது அந்த கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஓடி வந்தது இல்லையா, அந்த ஒரு ஆன்மா பயங்கர உக்கிரமாகுது. ரொம்ப உக்கிரமாகி ஒரு மாதிரி காருடைய கண்ணாடியை போட்டு, அதாவது விண்டோவை போட்டு டமால் நடிக்கிறது, அதுக்கப்புறம் டோரை வந்து ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பயத்தோடைய உச்ச கட்டத்தில் இவங்க இன்னும் பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணி இன்னும் ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து டச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க காருடைய மேக்ஸிமம் லிமிட்டே அவ்வளோதான். ஸோ ஆப்வியஸாக 180 200 இருக்கும். ஆனால் இவங்களால ஒரு லிமிட் தான் போக முடியும் இல்லையா, ஒரு கார். அந்த மாதிரி 130 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டு அடிச்சு தள்ளின்னு போயினே இருக்காங்க. பட்டுன்னு இவங்களுடைய காருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ் லைட் ஒன்று அடிக்குது. அதாவது எதிரில் வந்து ஒரு லாரி ஏதோ ஒன்று வருது போல இருக்குது, கண்டெய்னர் லாரி மாதிரி. அதுவும் நல்ல ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு சுத்தமாக கண்ணே தெரில. ஃபுல்லாக ஹை பீம் போட்டு இவருடைய முகத்தில் வந்து ஃபுல்லாக அடித்து இவருக்கு கண்ணே தெரில, ரோடும் தெரில, இவர் போய்கிட்டு இருக்கிற வழி கரெக்டானு தெரியல. அந்த மாதிரி நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பட்டுன்னு பிரேக் அடிக்கிறார் சச்சின். அந்த 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும், உடனடியாக சடன் பிரேக் அடிக்கல, அப்படியே பாஸ் பண்ணி அடிக்கிறார். அடிக்கும்போது கார் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகி அதுக்கப்புறம் அப்படியே கடைசியில் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும்போது ஷார்ப்பான ஒரு பிரேக் அடிக்கிறாருங்க. அந்த பிரேக்கில் கார் வந்து அப்படியே கர்ன்னு சுற்றி எடுத்துன்னு போய் சைடில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் அடித்து கார் வந்து நிற்குதுங்க. அந்த இடத்துல இவருடைய கழுத்தில் யாரோ வந்து இவருடைய கழுத்து போய் இப்படி அடித்து விண்டோவில் வந்து அடிச்சிருக்கும். இவருடைய கழுத்தை பின்னாடி இருந்து யாரோ பிடிக்கிறாங்க. ப்ளஸ் விண்டோவில் போய் அடிக்கும்போது இந்த கையை வந்து இந்த சைடில் யாரோ வைக்கிறாங்க. இது லிட்ரலாக இவருக்கு வந்து தெரியுது. தம்பிக்கு என்னாச்சு அப்படின்றது தான் இவருடைய ஃபஸ்ட்டு யோசனையாக இருக்குது. திரும்பி பார்க்குறப்பல தம்பி வந்து சேஃபாக நல்லா படுத்து தான் தூங்கிக்கிட்டு இருந்தாப்புல பேக் சீட்டில். இப்போது அந்த மாதிரி இடித்த உடனே தம்பி பயத்தில் எழுந்து உட்காந்துருக்காப்புல, எந்த ஒரு அடியும் இல்லை, கம்ப்ளீட்டாக சேஃப். அடுத்து தம்பியோடைய ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பையனும் கம்ப்ளீட்டாக சேஃபாக தான் இருந்தான். ஆனால் பயத்தோட உச்சகட்டத்தில் இருந்தான். இப்போது திரும்பியும் இவங்க நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்த பார்க்குறாங்க. அதுவும் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மரத்தில் மோதி கார் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளோ ஸ்பீடாக ஒரு ட்ரக்கு போச்சே, நம்மளை தாண்டி தானே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஹைவேல இவங்க கார் மட்டும்தான் இருக்குது, அந்த ட்ரக் இல்லவே இல்லை. அந்த ட்ரக் வந்ததுக்கு உண்டான சுவடும் கூட கிடையாது, ஒரு லைட் ட்ரையல் எதுவுமே கிடையாது. அந்த ட்ரக் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ தான் அந்த தம்பியோடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, ஆனால் எனக்கு இன்னமும் சரியாக படலைண்ணா, ஆனால் இந்த ரூட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரூட் தான். இங்கிருந்து எக்ஸாக்டாக 20 கிலோமீட்டரில் ஒரு காளி டெம்பிள் இருக்குண்ணா, அந்த டெம்பிளுடைய வாசலில் போய் நின்றுட்டோம் அப்படின்னா போதும்னா நம்ம வந்து உயிர் பொழிச்சுப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோடய இன்ட்யூவேஷன் சொல்லுது. ப்ளீஸ் நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. காரு ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே டைமில் கார் மேலே யாரோ திரும்பியும் டொம்முன்னு எகிரி வந்து குதிக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. காரே அப்படியே ஆடுது. இந்த 3 பேரும் உள்ளே உட்காந்து அப்படியே பதறாங்க. அந்த டைமில் பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்த செகண்ட் இவர் எடுக்கிறாரு கார் ஸ்பீடு, சர்ன்னு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் எடுத்து போய்கிட்டே இருக்கார். ஒரு 10-15 கிலோமீட்டர் தானே, சல்லுன்னு போயிடலாம், ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு கரெக்டாக ஒரு ஊர் வருது. அண்ணா இந்த லெஃப்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஊர் வரும்னா, சின்ன இதுதான், அது வந்து தெரியாது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி அந்த ஒரு ஊருக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஒரு காளியோடைய டெம்பிள், ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு டெம்பிள் வாசலில் போய் காரை நிறுத்துகிறாங்க. காரை நிறுத்தின அடுத்த செகண்டு காருடைய போனட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபயர், நெருப்பு பிழம்பா அப்படியே கிளம்புது. அதுக்கப்புறம் 3 பேரும் பதறி அடித்து காரை விட்டு இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மணலெல்லாம் எடுத்து போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த நெருப்பை வந்து அணைச்சிருக்காங்க. அதே டைமில் அந்த காளி டெம்பிள் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேரும் நின்று இருக்காங்க. டைமை பார்க்குறாங்க, நைட்டு 2 மணி. 2 மணிக்கு திரும்பியும் அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த பாட்டு பாடுற ஹம்மிங் சவுண்ட் வந்து கேட்குது. அந்த ஹம்மிங் சவுண்ட் வந்து நார்மலான ஹம்மிங் சவுண்டு கிடையாது. ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு உண்டான தாலாட்டு பாடல் வந்து இவங்களுக்கு கேட்குது. தாலாட்டு பாடலா?
ஒருவேளை ஊரில் எங்கேயோ தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி தம்பியோடைய ஃப்ரெண்ட் வந்து சச்சின் கிட்ட சொல்கிறாப்புல. அதுக்கு சச்சின் சொல்கிறாப்புல, இந்த தாலாட்டு பாடலை வந்து நான் இப்போ கேட்கலடா, கிட்டத்தட்ட ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே எனக்கு இந்த தாலாட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் கூட இது என்னுடைய இமேஜினேஷன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த காருக்கும் இந்த தாலாட்டு பாடலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தூரத்தில் பார்க்குறாங்க, கரெக்டாக கோயிலுடைய வாசலில் இவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்தில் கார் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் ரோட்டில் ஒரு பெண்மணி சின்னதாக அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு தாலாட்டு பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆன்மாவை பார்த்த உடனே இவங்க ரியலைஸ் பண்ணிடுறாங்க, இந்த காருக்கும் இந்த ஆன்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. காலையில் வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, காலைக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாலை வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அதிகாலை ஒரு 5-5:30 மணி வரைக்கும், அதாவது சூரியன் உதைக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த தாலாட்டு பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ஒரு ஆன்மாவும் இவங்க பக்கத்தில் வரவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு கோயில் வாசலில் வந்து இவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க காருக்குள்ளே என்டர் ஆகலை. காருக்குள்ளே என்டர் ஆனால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா ஆல்ரெடி நெருப்பு பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த காரோடைய நெருப்பெல்லாம் அணைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து அந்த ஊர்லேருந்து எல்லோரும் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த ரூட்லப்பா இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி மைசூர்லேருந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சுது, உருவங்களெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ தான் ஒரு வயசானவர் அவர் வந்து சொல்கிறாரு, அந்த ரூட்டில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்பா. ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து அந்த சைடு வந்துட்டு இருந்தது. ஒரு லேடி தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க அந்த காரை. அவங்களுக்கு வந்து ஒரு கை குழந்தை இருந்தது, ஒரு 6-8 மாதம் குழந்தை. அப்படியே சைடில் அந்த ஒரு சின்னதாக ஒரு கேஸ்கெட் மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டு படுக்க வச்சு சைடில் வந்து வச்சுட்டு இவங்க பாட்டு காரில் வந்துட்டு இருந்தாங்க. எதிரில் ஒரு லாரி ஒன்று வந்திருக்கு, கண்டெய்னர் லாரி. ஒரு பயங்கர ஸ்பீடாக வந்து ஒரு விதமாக கண்ட்ரோலெல்லாம் இழந்து அந்த காரை வந்து அடித்து அந்த லேடியும் அந்த குழந்தையும் அந்த கார்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பிக்கப் பண்ணி அவருடைய அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. என்னாச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. அந்த காரா இந்த கார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹேண்டில் தான் நான் வாங்கினார். அந்த டீலரை பிடிச்சி, இது வந்து ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் ஆன காரா, எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் விசாரித்து பார்த்தா எக்ஸாக்டாக அந்த லேடி ஒருத்தவங்க ஓட்டினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காரை தான் இப்போ சச்சின் வாங்கியிருக்காரு. அந்த காருக்கும் அந்த லேடிக்கும் பயங்கரமான எமோஷ்னல் பாண்டிங். ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு அந்த காரை வாங்கியிருக்காங்க. அது அவங்க தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் கூட வேறு யாருக்கிட்டேயுமே காரை ஓட்டுறதுக்கு கொடுக்காம அவங்க தான் ஓட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டாக இருந்த ஒரு பொருள் இப்போது சச்சின் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த கார் கூடவே அந்த லேடியோடைய ஆன்மாவும் வந்துருச்சு, அந்த குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டு. இது வரைக்கும் பிரச்சனை கொடுக்காம தான் இருந்தது. ஆனால் அந்த மூமெண்ட் அவங்க 2 பேரும் இறந்து போன அந்த ஒரு ஹைவே இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹைவேக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா இவங்களை தொந்தரவு பண்ணலாம் பண்ணலங்க. உண்மையிலே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த ட்ரக்கு வந்து இடிச்சது இல்லையா, அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் இவங்களுக்கும் நடந்திருக்கும். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றினதே அந்த ஒரு ஆன்மா தான். அப்படியே காரை வந்து கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி அப்படியே சுற்றி எடுத்துன்னு போய் மரத்தில் இடித்து நிறுத்துகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த ஆன்மானால தான் அப்படின்னு சொல்லி சச்சின் நம்புறாரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.